நாம் யாவரும் தனி ஜெபம் செய்வோம். இந்த நாள் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று 69வது பாடலை பாடுவோம். பக்கம் 113, பாடலன் 69, பக்கம் 113. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அது. பாடலன் 69. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அது. இம்மட்டும் காத்திடுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கெடுதி கிருபை தாழ்மையுள்ளவரிடம், தம் கெடுதி கிருபை வாழ்நாளிலும் மதிப்போதுமே. சோகமுடன் தன் மேலமுடன் வாழ்நாளிலும் மதிப்போதுமே. சோகமுடன் தன் மேலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தேடும் போதும் கிருபை, தினமதி காலையில் தேடும் போதும் கிருபை, மனம் தளர்ந்தடிருந்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்தடிருந்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேயும் கிருபை தாருமே. போதுமேயும் கிருபை தாருமே. வெளிப்படும் நாம் அழித்திடும் கிருபை, வெளிப்படும் நாம் அழித்திடும் கிருபை, காத்திருந்தே அழித்திடவே. இயேசுவே உம்மை சந்திக்கவே
தாருமே. நம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. நாம் மாறி மாறியாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத புத்தகம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 47. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 47. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்குப் பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அன்றியும், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். தேவன் தாமே வாசித்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆரம்ப ஜெபத்தை சகோதரி திவ்யா அவர்கள் இருப்பார்கள். இந்த நேரத்திலும் இரத்த சாட்சிகளின் வரலாற்றை பற்றி நமக்கு சகோதரி ஜுனேதா அவர்கள் நமக்கு எடுப்பாங்க. ஹாப்பி சாபத். இன்னைக்கு ரத்த சாட்சிகள்ல நம்ம ஜார்ஜியா பர்லின் இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம்.
She is the first Adventist missionary to India. அவங்க முதல் அட்வென்ட் மிஷனரியா இந்தியாவுக்கு வந்தார். She is the first single woman missionary of the Adventist church to a non-Christian country. அவங்க அட்வென்ட் சர்ச்ல இருந்து ஒரு சிங்கிள் உமனா ஒரு நான் கிறிஸ்டியன் கண்ட்ரிக்கு போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவுக்குலாம் கடவுளை பத்தி கிறிஸ்துவத்தை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது, அதனால இங்க வந்தாங்க. அவங்க எந்தெந்த இடத்துல கடவுளை பத்தி ஸ்ப்ரீச் பண்ணாங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவில் பெங்கால், பஞ்சாப், ஹிமாலயாஸ், மெகாலயாஸ் இந்த இடத்துலலாம் கடவுளை பற்றி ஸ்பீச் பண்ணுவாங்க. இவங்க ஜூலை 1866 பிறந்தாங்க. She was in 16 years old. She accepted Adventist. அவங்க 16 இயர்ஸ்ல இருக்கும் போது அட்வென்டிஸ்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. And she became a student of கலிஃபோர்னியா காலேஜ். அவங்க கலிஃபோர்னியா காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. She worked as a Bible training teacher. அவங்க பைபிளை பற்றி சொல்கிறவங்களா ஒரு டீச்சராக இருந்தாங்க. S.N. Askill told to go to India with Mercy Grip. அப்போது S.N. Askill சொல்கிறாங்க, மெர்சி கிரிப் கூட நீ போயிட்டு வா இந்தியாவுக்கு. அப்போது she joined in nursing course to do medical missionary for Indian people. அவங்க மெடிக்கல் மிஷனரி பண்ணுறதுக்காக நர்சிங் கோர்ஸில் சேர்ந்தாங்க. Marty was sick, so he left her and come alone. அவங்க மார்ட்டி குரூப் வந்து ரொம்ப உடம்பு செய்யாமல் இருந்ததுனால அவங்கள விட்டுட்டு அவங்க தனியாக வந்துட்டாங்க. She come to கல்கத்தா on 1895. அவங்க கல்கட்டாக்கு 1895 வந்தாங்க. She is a founder of Young Women Christian Association of YWCA. அவங்க ஒரு ஃபவுண்டராக இருந்தாங்க. யங் விமன் கிறிஸ்டியன் அசோசியேஷன், இதை பற்றி உங்களுக்கு தெரியும், அதை அவங்க தான் இந்த திட்டத்தை போட்டாங்க. She built the first Adventist school. அவங்க தான் முதல் அட்வென்ட் பள்ளியை உருவாக்குனாங்க. She built so much of orphanage. அவங்க அப்பா அம்மா எல்லா பிள்ளைகளுக்காக ஆர்ஃபனேஜ் நிறைய கட்டினாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியாமல் இருந்ததுனால அவங்க அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு திருப்பியும் இந்தியாவுக்கு வந்தாங்க. திருப்பி கடவுளை பற்றி சொன்னாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் போனதுனால அமெரிக்காக்கே போனாங்க. அமெரிக்காவுக்கு போயிட்டு she died in September 24, 1948. அவங்க செப்டம்பர் 24, 1948 இறந்துட்டாங்க. Amen. ஒரு செய்தி எடுத்து கொடுத்த சகோதரி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நமக்கு இயற்கை செய்தியை சகோதரர் சாம் அவர்கள் நமக்கு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி சபத். இன்னைக்கு நம்ம நேச்சர் டாக்ல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, போனவர் நம்ம என்ன விலங்கை பத்தி பார்த்தோம், எந்த ஒரு அனிமல், ஷீப்பை பத்தி பார்த்தோம். ஸோ அதனால இந்த வாரமும் அப்படியே அனிமல் பத்தியே பேசலான்றதுனால ஒரு அனிமலை தான் எடுத்துட்டேன். இந்த அனிமலை பத்தி ஒரு க்ளூ கொடுக்கணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுங்க. லயன், டைகர்லாம் இந்த அனிமலை சாப்பிடும். லயன், டைகர், மான். ஸோ மானை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு மானை பற்றி பேசணும்னா இது ஒரு மேமல் அனிமலாக இருக்குது, அதாவது ஒரு பாலூட்டி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்காக இருக்குது. இந்த அனிமல் வந்து எங்கெங்கெல்லாம் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் வாழும். பட் ஆனால் 2 காண்டினென்ட்டை தவிர, அது எந்தெந்த காண்டினென்ட் சொல்லிட்டு பார்க்கும்போது அண்டார்டிகாவும் ஆஸ்திரேலியாவிலையும் இந்த ஒரு மானை நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. இது ஒரு ஹெர்பிவோரஸ் அனிமலா இருக்குது, அதாவது புல், இலை, பழங்கள், காய்கறிகள் இதை மட்டுமே சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு
அனிமலா இருக்குது. அதே மாதிரி நீங்க இந்த டீர் சாப்பிடுற சாப்பாடு எடுத்துக்கிட்டா அந்த மான் சாப்பிடுற சாப்பாடுல நிறைய அதுக்கு தேவையான எல்லா எனர்ஜி எல்லா ஊட்டச்சத்துமே இருக்குமா. அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை மட்டும்தான் மான் வந்து சாப்பிடுமா. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடறதுனாலதான் மான் வந்து ரொம்ப ஆக்டிவாவும் ஆஹ் ரொம்ப நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இருக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிடையாது. மேல் டியருக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும். ஃபீமேல் டியருக்கு வந்து கொம்பு வளரவே வளராதான். பட் ஆனா ஃபீமேல் டியருக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அதால எவ்வளோ எந்த இடத்துல சத்தம் கேட்டாலும் அது வந்து கரெக்டா கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு எந்த விதமான ஒரு சவுண்டா இருந்தாலுமே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த ஒரு இந்த ஒரு மேல் டியருக்குமே இந்த கொம்பு எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆஹ் முதல்ல அதுக்கு கொம்பு லைட்டா இப்போ ஒரு செடி எப்படி முளை விடுதோ அந்த மாதிரி முளை விடும். அதுக்கப்புறம் அந்த முளை விட்ட கொம்பை தான் ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கொம்பு வந்து அந்த கொம்போட growth வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பாக்குறோம். இந்த ஒரு மானை பத்தி சொல்லணும்னா 60+ டைப்ஸ் இருக்குது. இதுலயும் மனுஷங்க போகாத இடங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் சேர்க்காம தான் சொல்றாங்க. லைக் டாட்டட் டீஸ், அதாவது ஒவ்வொரு மான்லயும் சில மான் எல்லாம் புள்ளி போட்டிருக்கும். சிவப்பு மான், இந்த மான், அந்த மான் ஐலண்ட்ஸ்க்குலாம் போனா இந்த மாதிரி நிறைய விதமான மான்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனா நம்ம இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 12 விதமான மான்கள் வந்து நம்மளால பார்க்க முடியுமா. நம்ம சவுத் சைட்லலாம் பார்க்கலாம், ஆனா அந்த அளவுக்கு ரேரா தான் பார்க்க முடியும். நம்ம நார்த் சைட்ல இந்த ஹிமாலயன் மவுண்டைன் ரேஞ்சு இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளால டீரை வந்து அதிகமா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த ஒரு மான் வந்து இந்த அனிமல்ஸ்லயே ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மான் 20 நிமிஷத்துல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிருமா. 20 நிமிஷத்துல எந்திரிச்சுன்னா அப்படியே போக போக அம்மா கூடயே தான் இருக்குமா ஒரு வருஷத்துக்கு. சோ இது ஒன்றாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ரெண்டாவது என்னதுன்னா ஒரு ஆண் ஒரு ஒரு மேல் டீர் இருக்குது, அதாவது குட்டி டீர் இருக்குதுன்னா அந்த ஒரு டீர் ஒரு வருஷத்துக்கு தன்னோட தாய் கூடயே வளருமா. அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்க போகனே தெரியாது, அது போயிடுமா. பட் ஆனா இதே ஃபீமேல் டீரை பத்தி நம்ம பார்க்கும்போது தன்னோட தாய் டீர் இறக்குற வரைக்கும் இந்த ஒரு பெண் அந்த ஒரு ஃபீமேல் குட்டி டீர் வந்து தன்னோட தாய் கூடயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்குறோம். சோ இந்த ஒரு மான் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கூடிய பாடங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பாடங்களை நம்ம கத்துக்கலாம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 42:1 எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 42:1. அப்ப இங்க தாவீது வந்து என்ன சொல்லியிருக்காரு, மானானது நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு மானுக்கு வந்து என்ன பண்ணும், எல்லா அனிமல்ஸ்க்குமே தாகம் ஏற்படும் சொல்லிட்டு பாக்குறோம். அவ்வளவு பெரிய காட்டுல இந்த ஒரு மான் வசிக்கும் போது அது என்ன பண்ணும், தன்னோட தாகத்துக்காக நீரோடைகள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடும். அப்படி அது தேடி ஒவ்வொரு இடமா போகும்போது சில டைம் அது என்ன பண்ணும், ஏமாறும்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அதனால அது என்ன பண்ணும், ஒரு தண்ணிக்காக அது வந்து வாஞ்சித்து, அதாவது தேடி ஒரு தண்ணிக்காக கதறுது. அதே மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணணும்னா கடவுளோட வார்த்தைக்காக நம்ம கதறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். கடவுள் வந்து நம்ம வந்து கடவுளுக்குள்ள பேசலாம், ஆனா கடவுள் வந்து என்ன பண்ணணும், நம்ம கூடயும் பேசணும். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், முதலாவதா பரிசுத்தமா இருக்கணும், அவர் சொல்றதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனால மான போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம வாஞ்சித்து கதறுகிறவர்களா இருக்கணும். 2வது லெசன் என்னதுன்னா, தாவீதுக்காரரும் சொல்லியிருப்பாரு, ஆபகுக்குலயே இல்ல செப்பனியாலான்னு தெரியலையா, செப்பனியான்னு தெரியல, அதுலயுமே சொல்லியிருப்பாங்க மான்களோட காலை போல எனக்கு வேணும்னு. அப்போ மான்களோட காலை பத்தி பார்த்தோம்னா ஒரு சின்ன கால்கள் தான். ஆனா இந்த ஒரு மான்களோட கால்கள் என்ன பண்ணும், மலைகள்ல ஏறும். எவ்வளவு ஒரு கஷ்டமான பாதைகளா இருந்தாலுமே சரி, அந்த ஒரு பாதைகளுமே அந்த மான்கள் வந்து ஏறும், தன்னோட தடைகள்லாம் தாண்டி போகும், ரொம்ப வேகமா ஓடும் அப்படின்னு பாக்குறோம். இதே மாதிரிதான் நம்மளும் ஒரு 5 அறிவு உள்ள ஒரு ஒரு அனிமல்க்கே கடவுள் வந்து இந்த ஒரு விசேஷத்தை தன்மை கொடுத்திருக்கும் போது அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அதுலயே இவ்வளோ இந்த மாதிரி செங்குத்தான பாதைகள் ஏறும்போது நம்மளும் என்ன பண்ணலாம், நம்மளாலயும் ஏற முடியும்னு சொல்லிட்டு பாக்குறோம்.
அந்த மாதிரி நம்மளும் தேடணும். கடவுளோட ஊழியத்தை வந்து நம்மளும் செய்யணும். நம்மளுக்கு எந்த தடைகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம பெருசா இது பண்ணாம நம்ம வந்து அதை முறியடித்து போகக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி இருக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஒரு இயற்கை செய்தி எடுத்த சகோதரரை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தீர்க்க தரிசன செய்தியை சகோதரி ஏஞ்சலின் நமக்கு எடுத்துறாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் ஹாப்பி சபத். இன்னைக்கு வந்து தீர்க்க தரிசன செய்தியில எந்த டாப்பிக்கை பற்றி எடுக்க போறோம்னா வாட்ச் அண்ட் ப்ரே, அதாவது எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்ற டாபிக் தான் எடுக்க போறோம். அது வந்து யூத் இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்ற பேஜ்ல மார்ச் 1ஆம் தேதி 1856 வால்யூம் 16 வந்து எடுக்கிறது. ஸோ இந்த டாபிக்ல வந்து காட் என்ன சொல்றாங்கன்னா, காடோட செகண்ட் கம்மிங்க்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் இருக்கணும், என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு தான் காட் சொல்றாங்க. ஸோ காட் வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து விழித்திருந்து காடுக்காக ஜெபம் பண்ணணும், அப்புறம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ 2 டாபிக் என்னன்னா வாட்சு அப்புறம் ப்ரே. ஃபர்ஸ்ட் வாட்சை பத்தி பார்க்கலாம். வாட்சோட மீனிங் வந்து கூகுள் அப்படிலாம் நம்ம போய் பார்த்தோம்னா அதுக்கு வந்து கேர்ஃபுல்லி அப்சர்விங் அப்படின்ட்டு வருது, அதாவது கவனமாக கவனித்தல் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து அப்சர்வ் அட்டென்டிவ்லி, ஒரே பீரியட் ஆஃப் டைமில் வந்து இருக்குது. அப்புறம் வாட்சில் நம்ம வந்து 4 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். அவசரமாக எதையும் வந்து பேசக்கூடாது. என்ன பேசுகிறோம் அப்படின்ட்டு யோசித்து நம்ம அதை ரொம்ப வாட்ச் பண்ணணும். செகண்ட் வந்து நமக்குள்ளே இருக்கிற தீய ஃபீலிங்ஸ்லாம் சரி செஞ்சு இருக்கிறோமா அப்படின்ட்டு பார்க்கணும். நமக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் அந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து சரி செய்யணும், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம பொறுமையாக எல்லாத்துக்கும் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், அது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா, அவசரமாக பேசக்கூடாது, என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படின்ட்டு கேர்ஃபுல்லாக நம்ம பேசணும். அடுத்தது நமக்குள்ளே இருக்க அந்த தீய விதமான ஃபீலிங்ஸ்லாம் சரி செய்யணும் அப்படின்ட்டு பார்க்குறோம். அடுத்து பொறுமையாக நம்ம கவனமாக பேசணும் அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ செகண்டாக நம்ம வந்து ப்ரேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரேயரில் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ப்ரேயர்னா காட் கிட்ட இருக்கிற அந்த கான்வர்சேஷன் தான். ஸோ நம்ம வந்து எப்படி ப்ரேயர் பண்ணோம்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி காட் கிட்ட பேசணும். இப்போ ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோன்னா நம்ம விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இது செய்யலாமா சரியா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு செய்வோம். அதே மாதிரி நம்ம காட் கிட்ட ப்ரேயர்லேயும் கேட்கணும். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி இந்த விஷயம் செஞ்சால் கரெக்டாக இருக்குமா, இது செஞ்சால் கரெக்டாக இருக்குமான்னு காட் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக காட் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அப்புறம் வந்து சாத்தான் வந்து நமக்கு நிறைய தீங்குகள் செய்வார். அதனால வந்து சாத்தான் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு காட் கிட்ட ப்ரேயர் மூலியமாக தான் வந்து அவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ நம்ம அதையும் காட் கிட்ட ப்ரேயரால் கேட்டால் தான் காட் கண்டிப்பாக வந்து நமக்கு உதவி செய்வாங்க. காட் எப்படின்னா நம்மளை தனியாக விட்டுற மாட்டாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு இதுதான் வந்து ப்ரேயர் ரொம்ப முக்கியமாக தெரியுது. எந்த ஒரு எதா நமக்கு ப்ராப்ளம்னா காட் கூட இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல்ஸும் வந்து நம்ம கூட இருந்து நம்மளை எப்போவுமே கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணணும்னா, எந்த மாதிரி ப்ரேயருக்கு வந்து காட் ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப வல்லமே இருக்க ஒரு ப்ரேயருக்கு, அப்புறம் ரொம்ப ஏக்கத்தோடு ஜெபம் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணோன்னா ஏனாதானோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து காட் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப ஏக்கத்தோடு இந்த மாதிரி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது காடோட துணை இல்லாமல். ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வல்லமையான ஒரு ஜபத்தை தான் வந்து நம்ம காடுக்காக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நேர்மையாகவும் அப்புறம் ஆர்வமாகவும் ரொம்ப பக்தியாகவும் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். அதுதான் வந்து காட் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஜேக்கப் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து விடாமுயற்சியோட ப்ரேயர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தாவீதின் ஸ்டோரியில் வந்து அவர் ஒரு நாளைக்கு வந்து 3 வேளைகள் வந்து ஜெபம் பண்ணுவார். அந்த
அந்த சிங்க கெபியில் போடும்போது கூட அந்த அவ்வளோ பசியுள்ள சிங்கம் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சாப்பிட தான் செய்யும். அப்படி இருந்தால் அவர் தைரியமாக ப்ரேயர் பண்ணிட்டு காட் மேலே நம்பிக்கை வச்சு அந்த சிங்க கபியில் தைரியமாக நின்னாரு. அதே மாதிரி காடு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்குறோம். வேர்ஸ் மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்தவங்க பார்த்தீங்க. மத்தேயு 5 6வது வசனம். ஸோ இந்த வேர்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நீதியின் மேலே வந்து நம்ம வந்து பசியும் தாகமும் இருக்கிறவங்களா இருந்தோம்னா கண்டிப்பாக காட் வந்து நமக்கு திருப்தி அடைய செய்வாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காட் கிட்ட ப்ரேயரில் கேட்டோம்னா நமக்கு செய்யாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக காட் வந்து செய்வாங்க. ஸோ நம்ம எல்லா விஷயத்துக்கும் காட் கிட்ட ப்ரேயர் பண்ணி டிசைட் பண்ணுறதுக்கு தேவன் நம்மோட உதவி செய்வாங்க. ஆமாம். அவர் தீர்ப்பு யோசனை செய்து எடுத்து கொடுத்த சகோதரியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம ஒரு நாள் பள்ளி பாட்டுகளாக கடந்து செல்வோம். அவங்க வந்து நமக்கு பிக்கிட்டாக்கா அவர்கள் எழுதிப்பார்கள்.